நரேந்திரனுக்கு தன்னை ஏமாத்தின ரத்னசாமி மேலே பழி வாங்குற உணர்ச்சி இருந்தது. அதே நேரம் அவரோட மகள் மேலே காதலும் இருந்தது. அவனுடைய பகை உணர்ச்சி நிறைவேறியதா அல்லது காதல் கைகூடியதா? விரிவாக பார்ப்போம். பகை உணர்ச்சி என்பது நம் எதிரியை மட்டுமல்ல, நம்மையும் தாக்கக்கூடிய கூர்மையான ஆயுதம். பகை உணர்ச்சியை எதிர்மறையாக பயன்படுத்தினா அது நம்ம தாக்குற ஆயுதம். அதே நேர்மறையாக பயன்படுத்தினா அது நம்ம காக்கிற வேதம். புரியும்படியாக சொல்லணும்னா, எதிர்மறைங்கிறது எதிராளியை அழிக்க நினச்சி நாம் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது. நேர்மறைங்கிறது அந்த எதிராளி முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறது. இதில் எது நமக்கு தேவைன்னு நாம் தான் முடிவு செய்யணும். கதை நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி. இப்போ நாம் கேட்க போகிறது லக்ஷ்மி அம்மா எழுதிய கங்கையும் வந்தாள் குடும்ப நாவல் பகுதி 1. பம்பாய் தாதர் எக்ஸ்பிரஸில் ஏறின நரேந்திரன் தன்னோட இருக்கையை தேடி அது கீழே தன்னோட பெட்டியை வைக்க போகும்போது ஒரு வயசானவர் தன்னோட மனைவிக்கு மேல் பர்த்து போட்டிருக்கிறதாவும் அதில் ஏற முடியாதுன்னு சொல்லி கேட்கவே நரேந்திரன் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான். மேல் பர்த்தில் பெட்டியை ஓரமாக வச்சுட்டு தான் கொண்டு வந்த தோல் பைய இருக்க கையில் பிடிச்சிக்கிட்டு உக்காந்துருந்தான் நரேந்திரன். அந்த தோல் பையே எல்லாரும் உத்து பார்க்குற மாதிரி அவனுக்கு ஒரு பிரம்மை. நரேந்திரங்கிட்ட இடம் கேட்டு அமர்ந்த அந்த வயசான தம்பதியர் பக்கத்தில் அமர்ந்திருந்த அவங்களோட பேரன், பாட்டி இந்த ரயில் குகைக்குள்ளே போகுமா? எப்போ போகும்? இப்படி ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே வந்தான். அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு வாலிபன் புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்தான். அவனோட ஃப்ரெண்டு பசிக்குதுன்னு சொல்லவே சோலாப்பூர் வரட்டும் சாப்பிட்லான்னு சொல்லி சமாதானப்படுத்தினான். நரேந்திரனுக்கும் பசி எடுத்தது. எட்டி பார்த்தப்போ வெளியே வண்டிக்காரன் ஸ்நாக்ஸு பிஸ்கெட் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் கொண்டு வந்த வாட்டர் பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு மேல் பர்த்தில் போய் உக்காந்தவன் தோல் பைக்குள்ளே கையை விட்டு அந்த பொட்டலம் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்து திருப்தி அடைஞ்சான். கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் படுத்தவன் காதில், பாட்டி அம்மா ஸ்டேஷனுக்கு வருவாங்களா? அந்த குழந்தையோட குரலை கேட்ட உடனே அவனுக்கு அவனோட அம்மா ஞாபகம் வந்தது. அவனோட அம்மா திரும்பி வர முடியாத இடத்துக்குள்ளவா போயிருக்காங்க. அம்மாவோட நினைப்பு அவன் நெஞ்சை அடைச்சிது. அம்மாவுக்கு மெலிஞ்ச தேகம், முடியெல்லாம் நரைச்சிருக்கும், எப்பவுமே சுத்தமாக இருப்பாங்க. நரேன் அப்படின்னு அவங்க அன்பாக அழைக்கிற அந்த குரலை இனி கேட்க முடியுமா? அவன் மனசு அம்மா நீ சாகலை, அது பொய்ன்னு நம்ப மறுத்துது. பாட்டி பக்கத்தில் உட்காந்துருந்த பேரன், பாட்டி அம்மா ஊட்டுற போலையே சாதம் ஊட்டு பாட்டி எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பழைய ஞாபகம் வந்தது. அம்மாவோட பிள்ளையாவே 25 வருஷம் வளர்ந்தவன் அவன். அம்மா இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட சமையல் கட்டில் அம்மா கூட நின்றுட்டு இருந்தவன் கையை கழுவலை, அப்படியே வாயில் போட்டுடுங்களேன் அதை அப்படின்னு சொன்னப்போ, நீ இன்னும் குழந்தடா அப்படின்னு சினுங்கினான். அவள் முகத்தில் தெரிஞ்ச பெருமையை இனி எப்போ பார்க்க முடியும்? நினச்ச உடனே அவன் கண்ணில் கண்ணீர் வந்தது. ச்சே, ஆண் பிள்ளைங்க அழலாமா? இது அம்மாவோட குரல் காதில் கேட்குற போல தோணுச்சு. அம்மா இனி பிழைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் சொன்னதை கேட்ட நரேந்திரன் அவங்கள வீட்டில் வச்சு கவனிச்சுக்கிட்டான். நரேன் ஒரு ராத்திரி தூங்காமல் மூச்சுட்டு இருக்கும்போது, நரேன் நீ இன்னும் தூங்கலையா? இல்லைம்மா. அப்போ ஒரு வேலை செய், என் தலையணைக்கு அடியில் ஒரு சாவி கொத்து இருக்குது, அந்த அலமாரியை திறந்து அதில் அடித்தட்டில் ஒரு நகைப்பேட்டி இருக்குது, அதில் வேறு எதுவும் இருக்காது, ஒரு பொட்டலை மட்டும் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னா. அதை எடுத்துகிட்டு வந்து அதை பிரித்தப்போ அதில் ஒரு வைரப்பிள்ளையார் இருந்தது. என்ன பார்க்குறேன் நரேன், இது வைரப்பிள்ளையார், ஒரே கல்லில் செஞ்சது, விலை எக்கச்சக்கமாக போகும், நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்து. உங்கள் அப்பா ரேஸில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டாரு, இது அவர் கண்ணுக்கு தெரியாமல் வச்சுருந்தேன். ஏன் தெரியுமா? சொல்லுங்கம்மா. உனக்கு ஒன்றும் வைக்க முடியல. ஏம்மா கஷ்டப்பட்டு என்னை எம்ஏ படிக்க வச்சுருக்கீங்களே, இந்த படிப்புக்கு தான் இங்கே ஒழுங்காக வேலையே கிடைக்கலையே. கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அந்த பம்பாயிலே வேலை கிடைக்கும். போதும் பொறுமையாக இருந்தது, நான் பட்ட அவஸ்தெல்லாம் நீ பட வேணாம். நீ பேசாமல் நம்ம ஊர் பக்கம் போயிடு. நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு நீ நினைக்காத. நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன், முதல்ல உங்கள் உடம்பு நல்லா ஆகட்டும். என்னை பற்றி கவலைப்படாத, முதல்ல நான் சொல்கிற அட்ரஸ் எழுதிக்கோ. உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு நகை வியாபாரி ரத்னசாமின்னு ஒருத்தர் திருவல்லிக்கேணியில் இருக்கார். அவர் உதவியை கேட்டேன்னா நல்ல விலைக்கு விற்று கொடுப்பாரு.
அவருக்கு சேர வேண்டிய கமிஷனை கொடுத்துடு. இதை நானே செஞ்சு முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. நீ ஆம்பளை பிள்ளை, துணிச்செல்லாம் முடிச்சிடுவேன். இதை விற்ற பணத்தில் நல்லதாக ஒரு வியாபாரம் ஆரம்பித்து உன் எதிர்காலத்தை பார்த்துக்கோ. உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போதும் தன்னை பற்றி கவலை அவளுக்கு. இனி அவனை பற்றி கவலைப்பட யார் இருக்காங்க? நினைக்கும் போதே அவன் கண்ணில் கண்ணீர் வந்தது. சேச்சே, அழக்கூடாது. இது அம்மாவோட குரல். இனி அவன் துணிச்சலாக செயலில் இறங்கணும். ட்ரெயின் சோலாப்பூர் ஸ்டேஷனில் நிற்கும்போது சாப்பாடு வந்தது. நரேன் அந்த சாப்பாடை வாங்கி ஒரு பிடி வாயில் வச்சான். சாப்பாடாக அது தொண்டையிலேயே இறங்க மறுத்தது. அம்மா நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சு பழக்கப்படுத்திட்டாங்க. இனி கிடைச்சதை சாப்பிடணும். இனி வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தை அவன் மாற்றிக்க வேண்டியது இருக்குது. சோலாப்பூரில் சாப்பிட்டவன் அதோடு போய் படுத்துட்டான். ஆனால் தூக்கமும் வரல. மறுநாள் காலையில் பல் துலக்கிட்டு டீ மட்டும் வாங்கி குடித்தான். அதுக்கப்புறம் அரக்கோணம் வந்துடுச்சு, நல்லா காஃபி குடிக்கலான்னு பக்கத்தில் இருக்கவங்க பேசினதை கேட்டு அவனும் அரக்கோணத்தில் இறங்கி காஃபி குடித்தான். அந்த தோல் பையை இருக்க பிடிச்சிக்கிட்டு சுற்றி பார்த்தவன் யாரோ அவனை பின்தொடர்ற மாதிரியே ஒரு பயம். ட்ரெயின் பேஷன் பிரிட்ஜில் ரொம்ப நேரம் போட்டாங்க. எப்படா வரோன்னு இறங்கலான்னு காத்திருந்தான். சென்ட்ரல் இறங்கின உடனே வேக வேகமாக அங்கேருந்து இறங்கி ஒரு ஆட்டோவில் ஏறி உக்காந்தான். திருவல்லிக்கேணி போப்பா. சென்னை ஒன்றும் அவனுக்கு புதுசு இல்லை. அவங்க அம்மா கூட அவன் வந்திருக்கிறான். ஆனாலும் ஒரு மிரட்சி. அம்மா சொன்ன அட்ரஸில் இறங்கினவன் அந்த கட்டிடத்தை பார்த்தப்போ அது ரொம்ப பழமையாக தெரிஞ்சுது. அது ஒரு கம்பி போட்ட வராண்டா. உள்பக்க கதவில் ரத்னசாமி பேர் பலகை இருந்தது. அவன் காலிங் பெல்லை அடித்த உடனே கட்டையாக குட்டையாக ஒரு மீசையோட ரத்னசாமி இருப்பார், அவர் வந்து திறப்பார் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு நிற்கும்போது, யார் அது? ஒரு பொண்ணோட குரலை கேட்டு அவன் திடுக்கிட்டு பார்த்தான். உள்கதவை திறந்துட்டு வெளியே வந்த பொண்ணை பார்த்த நரேந்திரன் வாயடிச்சு போயிட்டான். வட்ட முகத்தோட கண்ணு மினுமினுக்கு தங்கச்சலை போல் வந்து நின்ன இந்த பொண்ணு யார்? ரத்னசாமிக்கு என்ன உறவு? பேச தோணாமல் திகைப்போட நின்னவன் அவன் முகத்தில் இருந்த வேர்வையை கைக்குட்டையால் தொடச்சிக்கிட்டு, இது நகை வியாபாரி ரத்னசாமி வீடு தானே அப்படின்னு கேட்டான். ஆமான்னு அவள் தலையாட்டினான். நீங்கள் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முகத்தை கூர்ந்து பார்த்தவன், ரத்னசாமிக்கு எப்படியும் அப்பாவோட வயது 50 வயது இருக்கும். ஒருவேளை இந்த பொண்ணு அவருக்கு 2வது மனைவியோ? இதை நினைக்கும் போதே அவன் மனசில் போராமல் வந்தது. நான் அவரோட பொண்ணு. அவள் மெல்லிய குரலில் சொன்ன உடனே அவனுக்கு அப்பாடான்னு அப்போ தான் நிம்மதி பெருமூச்சு வந்தது. பார்த்த உடனேயே சொந்தம் கொண்டாட துடிக்கிற மனசோட போக்கு அவனுக்கு வேடிக்கையாக தான் இருந்தது. நீங்கள் யாருன்னு சொல்லலையே? அவள் குரல் தேனாக இனிச்சது. பாம்பேலேருந்து வரேன். முருகேசன்றவரோட பையன் நான். ரத்னசாமி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. ஒரு முக்கிய வேலையாக அவரை நான் பார்க்கணும். அவர் இப்போது கடையில் இருப்பார். 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். அதுக்கு முன்னே நீங்கள் பார்க்கணுன்னா பீட்டர்ஸ் ரோட்டில் அமராவதி ஜுவல்லர்ஸ்னு கடை பேர், அங்கே போய் பார்க்கலாம். அவள் லேசாக சிரிச்சுக்கிட்டே சொன்னான். சிரிக்கும்போது தெரிஞ்ச அவள் பல்லோட அழகை பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்கும்போதே அவள் கதவை சாத்திக்கிட்டான். நரேந்திரன் எதையுமே உன்னிச்சு பார்க்குற பழக்கம் இருக்கிறவன். அவள் கூட பேசின அந்த கொஞ்ச நேரத்துலையே அவளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டான். நகை வியாபாரி பொண்ணுன்றதுக்கேற்ற மாதிரி அவள் அதிக நகைலாம் அணிஞ்சிருக்கல. காதில் ஒரு முத்துக்கம்மல், மூக்கில் ஒரு வெள்ளைக்கல் மூக்குத்தி, கழுத்தில் ஒரு மெலிசா செயின், கையில் கண்ணாடி வளையல், நீல வண்ண காட்டன் புடவையில் அதுக்கேற்ற ரவிக்க போட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தாள். ஆனால் மனசுக்கு நிறைவாக இருந்தாள். இன்னும் எவ்வளவோ பேச நினச்சான். அதுக்குள்ளே அவள் கதவை சாத்திட்டு இருக்கவே அவன் அதோட கிளம்பிட்டான். நரேந்திரன் சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு சிகாமணிக்கிட்ட கொஞ்சம் லாட்ஜோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். அதில் ஒரு லாட்ஜு தான் சங்கரன் லாட்ஜு. அங்கே போய் தங்குறதுக்காக அவன் அங்கே போனப்போ அவனோட பெட்டியையும் தோல் பையும் பார்த்த கல்லால் இருந்த ஓனரு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அவனோட ஊர், பேர், தங்குற நாள் இதெல்லாம் கேட்டுட்டு 3 நாள் வாடகையை முன்பணமாக வாங்கிட்டு சாவியை கொடுத்தாரு. பையா, ரூம் ஐயாவுக்கு காட்டு. அவர் சத்தமாக கூப்பிட்டோன்னே அங்கே இருந்த அந்த பையன் ஓடி வந்தான். இப்படி வாங்கன்னு அழைச்சிட்டு போய் ரூமை காமிச்சான். இங்கே எல்லாருக்கும் பொது பாத்ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தவன் குப்பை கொஞ்சம் இருக்கிறத பார்த்து வேகமாக அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு
தண்ணி கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சான். இங்கே காலையிலையும் சாயந்தரமும் உங்களுக்கு காஃபியும் டிஃபனும் கிடைக்கும். சாப்பாடு பக்கத்து ஹோட்டலில் தான் சாப்பிடணும். ஐயாவுக்கு ஏதாவது வேணும்னா எடுப்பு சாப்பாடு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு தலையை சொஞ்சான். தேவையில்லைப்பா, நான் டவுனில் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொன்ன நரேன் அவங்கிட்ட 1 ரூபா நாணயத்தை கையில் வச்சான். அவனோட பெட்டியை உள்ளே வச்சுட்டு கதவை பூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனான். ஆட்டோ பிடிச்சி அமராவதி ஜுவல்லர்ஸை தேடி கண்டுபிடிச்சப்போ அது பெட்டிக்கடை சைஸில் சின்னதாக இருந்தது. ரத்னசாமி இதில் 2 லேடிஸ் உட்காந்துட்டு கிறிஸ்டல் மாலையை பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நரேந்திரனை பார்த்த ரத்னசாமி, சாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, வாங்க ரெஸ்ட் இருந்தால் வாங்குங்க, இல்லாட்டி போங்கன்னு அங்கேருந்த லேடிஸ்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே அவங்க 2 லேடிஸும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படி வந்து உட்காருங்க. ரத்னசாமி தங்கப்பல் தெரிய சிரிச்சார். கடைக்குள்ளே யாருமே இல்லை. கொஞ்சம் கண்ணாடி பெட்டியில் முத்து பவளம் வெள்ளி நகைங்க தான் இருந்தது. நான் பாம்பேலேருந்து வரேன், முருகேசனோட மகன். என் அப்பா இந்த கடைக்காரு ரத்னசாமியோட ஃப்ரெண்டுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நான் தான் ரத்னசாமி. ஆமாம், எந்த முருகேசன்? புருவத்தை உயர்த்தினார் ரத்னசாமி. திருநெல்வேலி டிகே முருகேசன். ஓ, நம்ம முருகேச மகனா நீ? அட, நீ சொன்ன பிறகு தான் அவன் சாயல் உன் முகத்தில் தெரியுது. அவன் இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அம்மாவும் இறந்துட்டாங்க. எனக்கு பாம்பேயில் இருக்க பிடிக்கல, அதனால் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவன் மெதுவாக, என்கிட்ட குடும்ப சொத்தான ஒரு வைரப்பிள்ளையார் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரத்னசாமி நிமிந்து உக்காந்தார். அதை நீங்கள் விற்று கொடுக்க முடிஞ்சா? இப்போது கையோடு கொண்டு வந்திருக்கியா தம்பி? அவனை உள்ரூமுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு பூத கண்ணாடியை எடுத்து வச்சுக்கிட்டாரு. தம்பி, வைரத்தை காட்டுங்க. அவன் தோல் பையில இருந்து அந்த பொட்டலத்தை பிரித்து அந்த பிள்ளையாரை எடுத்து வச்சான். இதை விற்று கொடுக்க சொல்லி உங்கள் பேரை தான் சொன்னாங்க அம்மா. பூத கண்ணாடி வழியாக உத்து பார்த்த ரத்னசாமி, இது ப்ளூ சாக்கர் கல்லில் செதுக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அபூர்வமான கலைப்பொருள். இதை உடனே மதிப்பிட்டு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேலை செய், என்னோடய வீட்டுக்கு வா, அப்படியே ஒரு வாய் சாப்பிடு. இதை நிதானமாக பார்த்து யார்கிட்ட விற்கலாம், எவ்வளோ கிடைக்குங்கிறத சொல்கிறேன். என் வீட்டு அட்ரஸ் சொல்லட்டுமா? உங்கள் வீட்டு அட்ரஸ் தான் அம்மா சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தப்போ உங்கள் மகன் இருந்தாங்க. அவங்க தான் இந்த கடை அட்ரஸை கொடுத்தாங்க. 9 மணிக்கு நான் கடையை சாத்திடுவேன். அதுக்கு மேலே வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நான் லாட்ஜில் தான் தங்கியிருக்கேன். போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். உடனே ரத்னசாமி, பிள்ளையாரை எடுத்துகிட்டு வர மறந்துடாத அப்படின்னாரு. உங்கள் மகளை மறுபடியும் பார்க்குற வாய்ப்பை இழப்பேனா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தோல் பையை இறுக்கமாக அணைச்சபடி நடந்தான் நரேந்திரன். லாட்ஜ் ரூமுக்கு வந்த நரேந்திரன் 2 நாளாக ஷேவ் பண்ணாமல் இருந்த தாடியை ஷேவ் பண்ணிவிட்டு வேகமாக குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனான். நரேந்திரனுக்கு அவங்க அம்மா போலேயே சுருண்ட முடி, நல்ல தீர்க்கமான மூக்கு, ஒளி வீசக்கூடிய கண், நல்ல நிறம், பார்க்குறவங்கள வசீகரிக்கக்கூடிய தோற்றம், நல்ல படிப்பு எல்லாம் இருந்து என்ன பண்ண? அதிர்ஷ்டம் இல்லையே. அதிர்ஷ்டம் இருந்திருந்தா நல்ல வேலை கிடச்சிருக்கும். இப்படி அவன் திண்டாடி இருக்க மாட்டான். ரத்தினசாமி கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வர இன்னும் நேரம் இருந்தது. முதல்ல அவங்க வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோடையாக போகிறது. கடை வீதியாக போகும்போது அங்கே அடுக்கி இருந்த ஆப்பிளை பார்க்கும்போது அவளோட கண்ணந்தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. கொஞ்சம் ஆப்பிளும் மலை வாழைப்பழமும் வாங்கிக்கிட்டான். ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டு வாசலில் இறங்கி காலிங் பெல் அடித்தப்போ கதவு திறந்தது ரத்னசாமி தான். கடையில் இருக்கும்போது பேண்ட்டும் சட்டையும் போட்டு இருந்தவர் வீட்டில் இருக்கும்போது வேட்டியும் பனியனும் தோளில் ஒரு துண்டோடையும் இருந்தார். வா தம்பி, உள்ளே வந்து உட்காரு, ரொம்ப அன்பாக வரவேற்றார். அவன் வரப்போகிறான்னு தெரிஞ்சு முன்கூட்டியே சாப்பாட்டு மேஜையும் நாற்காலியும் எல்லாம் தயாராக இருந்தது. நான் பகல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரமாட்டேன். காலையிலேயே கையோடு டிஃபன் கொண்டு போயிடுவேன். அதனால் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ரொம்ப பசி எடுத்துடுது. முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் பேசலாமா? நரேந்திரனுக்கும் நல்ல பசி. கை கழுவிட்டு வாப்பா. இது அந்த காலத்து வீடு, கொஞ்சம் சீர் பண்ணி வச்சுருக்குறேன். இந்த வீட்டை 4 லட்சத்துக்கு கேட்குறாங்க. வாங்கி அடித்து 10 மாடி கட்டடம் கட்ட போகிறாங்களாம். நான் இப்போ சத்தியமாக விற்கிறதா இல்லை. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே பொண்ணு. அதை கட்டி கொடுத்து வர்ற மருமனுக்கு இந்த வீட்டை கொடுத்துடலான்னு ஒரு யோசனை. அப்படியான்னு சொல்லிக்கிட்டே அவன் கொண்டு வந்த பழத்தை அந்த டேபிள் மேலே வச்சான். எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, கங்கா அப்படின்னு குரல் கொடுத்தாரு.
என்னப்பா கூப்பிட்டீங்களா? அவள் வர்றதுக்குள்ளே அவளோட மல்லிகைப்பூ வாசனை வந்தது. அவன் சாப்பிட வரான்னு முன்கூட்டியே சொன்னனால அவள் முகத்தெல்லாம் கழுவி நல்லா பூவும் பொட்டுமா பளிச்சுன்னு இருந்தாள். சீக்கிரம் சாப்பாடு போடுமா, எங்களுக்கு நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்குது. கங்கா, போன வாரம் நீ போட்ட மாங்காய் ஊறுகாயும் கொண்டு வந்து வைமா. கங்காவுக்கு ஆதரவாக என் விதவை அக்கா பார்வதி தான் கூட தங்கியிருந்தாங்க. அவங்க தான் கங்காவை வளர்த்தாங்க. போன வருஷம்தான் கங்கா பிஏ முடித்தா. அவள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறதுக்குள்ளே எங்கள் அக்கா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. வருஷம் இன்னும் 3 முடியல. கேட்க வருத்தமாக இருக்குன்னு சொன்னான் நரேந்திரன். அக்கா ரொம்ப கெட்டிக்காரங்க. வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கங்காவுக்கும் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் கஷ்டம் இல்லாமல் போகுது. கங்கா நல்லா சமைப்பா. நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நிறைய பதார்த்தம் செஞ்சுருப்பா. ஏதோ நாங்கள் சாப்பிட்ற கூட உன் கூட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டேன். என் ஃப்ரெண்டோட பையனாச்சு. பழைய நினப்பெல்லாம் மனசில் வந்தது. கங்கா பரிமாறின அந்த புடலங்காய் பொட்டலும் வெங்காயம் சாம்பாரும் ரொம்ப ருசியாக இருந்தது. அவன் இது வரைக்கும் இவ்வளோ ருசியான சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்ட பிறகு அவர் வெத்தலை பாக்கு தட்டை நீட்டினப்போ, எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, சிகரெட்டு கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னா. பம்பாயில் இருக்கிறேன்ற இது கூடவா அப்படின்னு. எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. உங்கள் அப்பா முருகேசனை போலவே நீயும் சொல்லு. அவன் ஒரு வெத்தலை பாக்க கூட கையில் தொட மாட்டான். எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ரேஸுக்கு போகிற பழக்கம் இருந்தது. எங்கள் சொத்து பூராவும் அதில் தானே அழிஞ்சது. நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க காரணமே அதுதானே அப்படின்னு அவன் வாய் வரைக்கும் வந்த வார்த்தையை நெஞ்சிலேயே நிறுத்திக்கிட்டான். வாப்பா, இனி நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிக்கிட்டே அவர் ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போனார். அவனை ஒரு சேரில் உட்கார சொல்லிவிட்டு ஒரு இரும்பு பீரோவை திறந்து அதிலிருந்து வேகமாக ஏதோ தேடினார். அதில் அவங்க அப்பாவும் அவரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை எடுத்து நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோன்னு காமிச்சார். அதே ஃபோட்டோ நரேந்திரன் வீட்டு ஆல்பத்துலேயும் இருந்தது. அது அவங்க அம்மா காமிச்சு ரத்னசாமி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. வியாபார விஷயம் பேசும்போது ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கணும். எங்கே அந்த பிள்ளையாரை எடு அப்படின்னாரு. அவன் அந்த கொண்டு வந்த பிள்ளையாரை எடுத்து வச்சப்போ, இது எவ்வளோ தேரும் அப்படின்னு கேட்டான். 2 லட்சம் தேரலாம். இது கலைப்பொருள். எதுக்கும் இதோட மதிப்பு தெரிஞ்சவங்கிட்ட காமிச்சு கேட்கணும். ஒன்று செய்ய, இதை என்கிட்ட நம்பி கொடுத்துட்டு போனேன்னா நல்லது. இது மாதிரி விலை உயர்ந்த பொருளெல்லாம் உன் பையில் வச்சுட்டு போனேன்னா யாருன்னா பிக் பாக்கெட் அடிச்சிருவான். நரேந்திரனுக்கு குழப்பமாக இருந்தது. உங்ககிட்ட வேறு ஏதாவது இருக்கா? ரத்னசாமி கேட்டதும் நிமிர்ந்தான். அம்மாவோட கம்மல், கழுத்து செயின், வளையல் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்போது எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு போ. பீரோ லாக்கரில் வச்சு பூட்டி வைக்கிறேன். அவன் எல்லாத்தையும் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தான். அவன் எதிர்க்கையே அந்த பீரோவில் லாக்கரில் வச்சு பூட்டினார். அவனுக்கு அங்கே நம்பி கொடுத்துட்டு வந்தாலும் மனசெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருந்தது. ரத்னசாமியை நம்பி கொடுத்தது சரியான்னு ஒரே குழப்பம் அவனுக்கு. கிளம்பும்போது ரத்னசாமிக்கு பின்னாடி நின்று டாட்டா காமிச்ச கங்காவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரையும் நம்பி இந்த வைரப்பிள்ளையாரை மட்டும் கொடுத்துடாதப்பா. எவனோ இதை பார்த்தா அப்படியே மயங்கிடுவான், ஜாக்கிரதை. அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அவனுக்கு அன்னைக்கு தூக்கமே வரல. நரேந்திரன் திடுக்கிட்டு முழிச்சு பார்க்கும்போது பொழுது நல்லா விடிஞ்சிருந்தது. அவன் எப்போவுமே விடியற் காலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கிறவன். நைட்டெல்லாம் தூங்காதனால காலையில் நல்லா தூங்கிட்டான். லாட்ஜ் பையன் கதவை தட்டினான். காஃபி டிஃபன் சாப்பிட கீழே வரீங்களா, ரூமுக்கு கொண்டு வரவான்னு கேட்டான். ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க அவனுக்கு பிடிக்கல. நானே கீழே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு குரல் கொடுத்தான். சோப்பு டவல்னு அவன் வெளியே வந்தப்போ அங்கே அந்த பாத்ரூம் கிட்ட ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. அது ஒரு பொது பாத்ரூம்ன்றனால எல்லாத்துக்குமே ஆளுங்க வரிசை கட்டி நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்தான். அவனோட கையிருப்பும் குறைஞ்சிட்டே வந்தது. இன்னும் 2 வாரத்துக்கு தாக்கு பிடிக்கலாம். அதுக்குள்ளே அந்த வைரப்பிள்ளையார் நல்ல விலைக்கு வந்துருச்சுன்னா அதையும் விற்றுட்டு அந்த தொகையை பேங்க்கில் போட்டுட்டு இதோட சித்தப்பா ஊருக்கு திருநெல்வேலிக்கு போகணும்னு அவன் நினச்சான். நரேந்திரன் அப்பா கூட பிறந்தவர் தான் அவங்க சித்தப்பா கதிரேசன். அவருக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நாளாக தொடர்பு இல்லாமல் இருந்தது. இப்போ திடீர்னு சித்தப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடிதம் போட்டிருந்தார்.
அந்த கடிதத்தை திருப்பி படிக்கணும் போல் அவனுக்கு தோணுச்சு. அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அன்புள்ள நரேந்திரனுக்கு சித்தப்பா கதிரேசன் ஆசிகளுடன் எழுதி கொண்டது. அண்ணனோட இறுதி சடங்குக்கு வந்தேன்னா ஊர் திரும்பின பிறகு வியாபாரத்துலேயே மூழ்கிட்டேன். நீயும் அண்ணியும் அதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லை. சரி, இப்போ அதை பற்றி விவாதிக்கிறது அர்த்தம் இல்லாதது. கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. கடைங்களை பார்த்துக்கவும் எனக்கு கூட இருந்து உதவுறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. நீ எம்ஏ வரைக்கும் படித்தவன்னு எனக்கு தெரியும். நீயும் அம்மாவும் இங்கே வந்து தங்கினா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்கள் சித்தி இறந்ததுக்கப்புறம் வீடே ரொம்ப வெறுமையாயிடுச்சு. தயவுசெய்து யோசித்து உன் பதிலை எழுதவும். இப்படிக்கு அன்புள்ள சித்தப்பா கதிரேசன். அவனோட அம்மாவுக்கும் ஒரு தடவை திருநெல்வேலிக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்டாங்க. அதுக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் ஆகவே அவங்களோட ஆசை நிராசையாகவே ஆயிடுச்சு. வைரப்பிள்ளையாரை பற்றி பேசும்போது, சரியான வேலை போகலைன்னா அதை உங்ககிட்டயே வச்சுக்கோ. சித்தப்பா கிட்டே போனேன்னா ஏதாவது வேலை போட்டு கொடுப்பாரு. அப்புறம் நல்ல நேரம் வரும்போது அந்த பிள்ளையாரை விற்று உன் எதிர்காலத்துக்கு அதை பயன்படுத்திக்கோ. சித்தப்பா கிட்ட இதை பற்றி மூச்சு விடாத. அம்மா சொன்னது அவன் ஞாபகத்துக்கு வந்தது. லாட்ஜ் ரூமை பூட்டிட்டு கீழே தோசையும் காப்பியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டப்போ வாயிலவே வைக்க முடியல. சென்னையில் அவனுக்குன்னு வரும்னு சொல்லிக்க யாருமே இல்லை. பாம்பேயில் இருக்கும்போது கூட பழகின ஒரு நண்பன் தான் தமிழால் இருந்தான். அவனோட அட்ரஸ் இவங்கிட்ட இருந்தது. பொர்ஷுவாக்கம் அட்ரஸ் போட்டிருந்தது. அதை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்த்தப்போ அது ஒரு குட்டி பங்களா அட்ரஸில் இருந்தது. அந்த வீட்டு காலிங் பெல் அடித்தப்போ குண்டா ஒரு லேடி வந்து கதவை திறந்தாங்க. இது ராமமூர்த்தி வீடு தானே அப்படின்னு அவன் கேட்ட உடனே, இந்த பேர்லலாம் இங்கே யாரும் கிடையாது, நீங்கள் பக்கத்தில் எங்கன்னா போய் கேளுங்கோ அப்படின்னு பட்டுன்னு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. எதிர இருந்த பங்க் கடையில் விசாரித்தப்போ அங்கே இருந்த ஓட்டு வீடுங்களெல்லாம் இடிச்சிட்டு தான் இந்த பங்களா கட்டியிருக்காங்கன்னு அவர் சொன்னார். ஓட்டு வீட்டில் இருந்த ராமமூர்த்தியை எங்கே போய் தேடுறது? இவ்வளோ பெரிய சிட்டியில் அவனை எங்கே தேட முடியும்? ஒரு சலிப்போடு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். பஸ்ஸை பிடிச்சி ரத்னசாமி கடைக்கு முன்னாடி போய் நடந்து போய் நின்னான். வா தம்பி வா அப்படின்னு சந்தோஷமாக வரவேற்பு கொடுத்தாரு. கொஞ்சம் நேரம் இரு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு விளக்குக்கெல்லாம் ஊதுபத்தி ஏற்றி காமிச்சு சொருகினார். ஏதாவது தாகத்துக்கு குடிக்கிறியா? அதெல்லாம் வேண்டாம், உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு முனகுனா நரேந்திரன். புரியுது உன் கவலை. நீ என்ன காட்டிலையா இருக்க? சிட்டியில் தானே இருக்க. நேரம் போகிறதே தெரியாது. இன்றைக்கி ராத்திரி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துடணும் நீ அப்படின்னு ரொம்ப உரிமையோடு சொன்னார். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? கங்கா சமைக்கிறா, நீ சாப்பிட போகிற. இதில் எனக்கு என்ன கஷ்டம்? கூச்சப்படாத தம்பி. எங்கள் வீட்டை உன் வீடாக நினச்சிக்கோ. உன் அப்பாவும் நானும் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்பாக இருப்போன்னு தெரியுமா? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. வீட்டுக்கு வா, நிறைய பேசலாம். அவர் கண்ணில் தெரிஞ்ச கனிவு அவனுக்கு ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்தது. இவ்வளோ நல்லவரை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டோமேன்னு அவன் தண்ணியே நொந்துக்கிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போனப்போ ரத்னசாமி தான் அவனுக்காக காத்திருந்து கதவை திறந்தார். அன்னைக்கு கங்கா செஞ்சிருந்த நெய்யும் மசாலாவும் போட்டு செஞ்ச பிரியாணி அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. அவள் பரிமாறும்போது கொஞ்சம் துணிச்சலோடு அவளை பார்த்தான். ரோஜா வண்ண சிப்பான் சேலையில் அன்னைக்கு பூத்த பூ மாதிரி ரொம்ப அழகாக இருந்தா. நல்லா சாப்பிடுப்பான்னு சொன்ன ரத்னசாமிக்காக சோரை பார்க்குற மாதிரி அங்கே பார்த்தான். அந்த சோத்தில் இருந்த போட்டோவை பார்த்த ரத்னசாமி, அதுவா, அது கங்காவோட அம்மா. கங்காவுக்கு அப்படியே அவங்க அம்மா ஜாடை அப்படின்னு பெருமையாக சொன்னார். அப்படியே அவங்க வீட்டில் ஒரு வாரம் காலம் இதே மாதிரியே சாப்பிட்டு அவன் காலத்தை போய்கிட்டு இருந்தான். நாளைக்கு உன் பொருளை பற்றி ஒரு முடிவு சொல்லிடுறேன்ப்பா, நாளைக்கு சாப்பிட வந்துரு அப்படின்னு அவன் முதுகு தட்டிட்டு சொல்லும்போது நரேந்திரன் சந்தோஷப்பட்டான். வைரப்பிள்ளையார் நல்ல விலை போனாலும் அவனுக்கு ரத்னசாமியோட தொடர்பு அதோட துண்டிச்சிக்க மனசில்லை. கண்ணாலேயே பேசி மனசை கவர்ந்துட்ட கங்காவை அவன் உள்ளத்துல இருந்து உதறிவிட மனசில்லை. அப்பாவும் ரத்னசாமியும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க தான். அதனால் ஜாதி பிரச்சனையும் கிடையாது. வைரப்பிள்ளையார் நல்ல விலை போனதுக்கப்புறம் பணமும் கிடச்சிரும். நல்லா படிச்சிருக்கான். திருநெல்வேலி போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இதை பற்றி மனசை திறந்து கொஞ்சம் பேசணும். அம்மா உயிரோடு இருந்தால் கட்டாயம் சம்பந்தம் பேசியிருப்பாங்க. ரத்னசாமிக்கு அவனை மருமகனாக அடையிறதுக்கு கசக்கவா செய்யும்.
அவன் கண்ணு முன்னாடி அவங்க 2 பேரும் மனக்கோலத்தில் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு லாட்ஜை நோக்கி போனான். நரேந்திரனுக்கு ரத்னசாமி சொன்னது போல் இந்த சிட்டியில் பொழுது போக்குறது அவ்வளோ சுலபமாக இல்லை. 2 வார காலம் அவனுக்கு 2 யுகமாக தெரிஞ்சது. சென்னையில் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ இல்லாதனால அவனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரு நாள் பீச்சுக்கும் ஒரு நாள் மகாபலிபுரத்துக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்தான். ரத்னசாமி வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு கிடச்சிது. அது போக 2 வேளை அவன் லாட்ஜிலையும் ஹோட்டல்லையும் சாப்பிட வேண்டியிருந்தது. கணக்கு பார்த்து தான் செலவு செஞ்சான். ஆனாலும் கையிருப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்தது. சீக்கிரமாக ஊருக்கு வர்றதா சித்தப்பாக்கும் ஒரு லெட்ரு போட்டிருந்தான். 2 வார காலம் இல்லாததியா இனிமேல் ரத்னசாமி அந்த வேலையை முடிச்சு கொடுக்க போகிறாரு. அவனுக்கு இப்போது நம்பிக்கையே இல்லை. இன்றைக்கி ராத்திரி சாப்பிட போகும்போது அதை கண்டிப்பாக திரும்பி வாங்கிட்டு வந்துடணும்னு அவன் மனசில் முடிவு செஞ்சான். இதே யோசித்து மண்டை குழம்பி போயிருந்தது. அன்றைக்கி ராத்திரி ரத்னசாமி வீட்டுக்கு போனப்போ கதவை திறந்தது கங்கா தான். ஆரஞ்சு வண்ண சேலையில் தலையில் கனகாமரம் வச்சுக்கிட்டு முகத்தில் புன்னகையோட கதவை திறந்தவளை பார்த்து பிரமிச்சு போயிட்டான். அவளையே பார்த்துக்கிட்டு நின்னவங்கிட்ட, அப்பா குளிச்சுட்டு இருக்காரு, நீங்கள் வந்தால் உள்ளே உட்கார சொன்னார் அப்படின்னு அவள் அழகுக்கு ஏற்ற மாதிரி அவள் குரலும் ரொம்ப இனிமையாக இருந்தது. அப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு அவள் பல்வரிசை தெரிய லேசாக சிரித்ததும் அவனுக்கு வைரப்பிள்ளையாரெல்லாம் மறந்து போயிட்டான். குளிச்சுட்டு வெளியே வந்த ரத்னசாமி, வா தம்பி, நீ எங்கே இன்றைக்கி வராமல் போயிடியோன்னு நினச்சேன். நல்ல வேலை வந்துட்டேன். இன்றைக்கி எனக்கு 63 வயசு. கட்டாயம் பிறந்த நாள் கொண்டாடணும்னு கங்கா பிடிவாதம். போன வருஷம் அப்பாவுக்கு காய்ச்சல், அதனால் எதுவும் செய்யலை. அதனால் இந்த தடவையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா. அவன் முன்னாடி வரும்போதெல்லாம் எதிர நின்று பேச தயங்கினவ இப்போ கொஞ்சம் சகஜமாக பேச ஆரம்பிச்சிருந்தா. இதை ரத்னசாமியும் பார்த்துட்டு கண்டுகொள்ளாத மாதிரி தான் இருந்தார். நீயும் வந்து உட்காருமா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு அப்பா சொல்லவே 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்பா பால் பாயசம் கொஞ்சம் போட்டுக்கங்கன்ட்டு அப்பா பக்கம் பாத்திரத்தை தள்ளினவகிட்ட, தம்பிக்கும் கொஞ்சம் ஊற்றுமா, எனக்கு இதுவே போதும் அப்படின்னாரு. வேண்டான்னு அவன் கையை நீட்டி மறுக்க அவனோட கை மேலே அவளோட கை பட்டதும் அவனுக்கு மின்சாரம் தாக்குனது போல் அதிர்ச்சி. அப்படியே மெய்சிலிட்டு போனான். மன்னிச்சுக்கங்கன்னு மெதுவாக சொன்னான். சாப்பிட்டு முடிச்சோன்னே வெத்தலை பாக்கு தட்டோடு உட்காந்த ரத்னசாமி சிரிச்சுக்கிட்டே, தம்பி, முக்கியமாக பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். உன் பொருள் நிறைய பேர்கிட்ட விற்க முயற்சி பண்ணேன், ஆனால் ரொம்ப விலை போகலை அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உள்ளூர் வியாபாரிங்களாம் ரொம்ப அழிவிலைக்கு கேட்குறாங்க. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அடுத்த வாரம் ஆங்காங்கிலேருந்து ஒரு பெரிய புள்ளி வராரு. அவருக்கு கலைப்பொருள் மேலே ரொம்ப ஆர்வம். அவர்கிட்ட கட்டாயம் உன் பொருள் நல்ல விலைக்கு போகும். இன்னும் 1 வாரம் அவனுக்கு காத்திருக்கிறதுக்கு பொறுமை இல்லை, கையிருப்பும் இல்லை. அதனால் சார் பரவாயில்ல, என் பொருளெல்லாம் என்கிட்டே கொடுத்துடுங்க, ரொம்ப அழிவிலைக்கெல்லாம் தர வேணாம், அப்புறமா பொறுமையாக விற்றுக்கலாம் அப்படின்னா. நாளைக்கு கடைக்கு வந்து எடுத்துகிட்டு போறியா? இல்லை, இப்போவே எடுத்துகிட்டு போய்ட்றேன் அப்படின்னா துணிச்சலோட. இந்த ராத்திரி வேலை இல்லையா? அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பீரோவை திறந்தவர் ஒரு மஞ்சள் வண்ண பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்தார். எல்லாத்தையும் இதுக்குள்ளே பத்திரமா வச்சுருக்கேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாப்பாட்டு டேபிள் மேலே விளக்கடியில் வச்சார். இதை பாரு, உன் பிள்ளையார், உன் அம்மாவோட நகைங்க எல்லாம் கணக்கு பார்த்துக்கோ அப்படின்னு அந்த பஞ்சு சுருள் மாதிரி இருந்ததில் எடுத்து வச்சு அவன் கண் முன்னாடியே பெட்டிக்குள்ளே வச்சு மூடினார். திருப்தியோடு பார்த்துட்டு நரேந்திரன் தலையாட்டினான். எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன், உனக்கு எப்போ வேணுமோ அப்போ கொண்டு வந்து கொடு, முயற்சி செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கடிகாரத்தை பார்த்தாரு. கிளம்பு, நேரமாகுதுன்ற மாதிரி இருந்தது அவரோட பார்வை. சரி, நான் வர்றேன், சிரமத்துக்கு மன்னிக்கணும், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு தோல் பையை எடுத்துக்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புனான். அவன் வெளியே வந்த உடனே நல்ல வேளை ஒரு ஆட்டோ முனையிலே இருந்தது. அதில் ஏறிக்கிட்டு வேகமாக லாட்ஜுக்கு வந்தவன் கதவை திறந்து தாப்பால் போட்டுட்டு அந்த பேக்கில் இருந்து அந்த பெட்டியை எடுத்தான். அப்பாடா, கொடுத்த பொருளை திரும்ப வாங்கிட்டு வர்றதே பெரிய சாமர்த்தியமாக தெரிஞ்சது அவனுக்கு. பஞ்சு சுருளை பிரித்தப்போ அதில் அம்மாவோட நகைங்க ஒன்று பின்னாடி ஒன்று இருந்தது. ஆனால் பிள்ளையாரை காணலை. அதை பார்த்த உடனே அவனுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு.
உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிது. ரத்னசாமி வீட்டு விளக்கொலியில் பளபளன்னு தெரிஞ்ச வைரப்பிள்ளையார் பெட்டிக்குள்ளே காணலை. ரத்னசாமி இவ்வளோ பெரிய மோசடிக்காராக இருப்பார்னு நினைக்கவே இல்லை. அப்பாவோட நண்பர்னு ஏமாந்துட்டோம். அம்மா எச்சரிக்கை செஞ்சும் அவ்வளோ விலை உயர்ந்த பொருள் அங்கே கொடுத்துட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பு. படிச்சிருந்தும் ஒரு முட்டாளவா இருந்திருக்காம. இப்போ என்ன செய்வாம? அந்த பிளாஸ்டிக் பெட்டியை மூடி தோல் பைக்குள்ளே ஜிப்பை வச்சு இழுத்து மூடினான். அதை வேகமாக தூக்கிட்டு கதவை பூட்டிட்டு வெளியே வந்தான். அந்த நடுராத்திரியில் ஆட்டோ எங்கேயுமே இல்லை. ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் கண்ணுக்கு தென்பட்டது. கொஞ்சம் அவசரமாக போகணும், திருவல்லிக்கேணி வரைக்கும், ரொம்ப அவசரம் அப்படின்னு கெஞ்சினான் நரேந்திரன். காலையில் ஒரு சவாரி இருக்குது, நான் அதுக்கு தான் காத்துட்ருக்கேன், இப்போ அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னார் அவர். ஏமாற்றம் தாழாமல் வந்தப்போ ஒரு ரிக்ஷா வண்டியை பார்த்தான். ஐயா ஐயா, கொஞ்சம் அவசரமாக திருவல்லிக்கேணி வரைக்கும் போகணும், கேட்டதை கொடுக்குறேன், 10 ரூபா தருவியா? தரங்க வாங்க. சரி ஏறி உக்காரு அப்படின்னார் அவர். அவனுக்கு இருந்த அவசரத்துக்கு அந்த ரிக்ஷா ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. வீட்டு முன்னாடி இறங்கினவன் வேகமாக காலிங் பெல்லை அழுத்தினான். யார்? ரத்னசாமியோட அதட்டலான குரலில் தான் கேட்டது. கொஞ்ச நேரத்தில் அவர் கதவை திறந்தார். என்ன தம்பி, இந்த நேரத்தில் வந்திருக்க, என்ன வேணும் அப்படின்னு கொஞ்சம் காரமாகவே கேட்டார். தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்டு தரங்களேன், நான் உள்ளே வந்து சொல்கிறேன், இது வாசலில் நின்று பேசுகிற விஷயம் இல்லை. அரை மனசோட கேட்டை திறந்த ரத்னசாமி கதவை திறந்துட்டு உள்ளே விளக்க ஆன் பண்ணார். உள்ளேருந்து எட்டி பார்த்த கங்காவை கோபத்தோடு பார்த்தான் நரேந்திரன். திருட்டு கள்ளி, அப்பனுக்கு ஏற்ற பொண்ணு, அவள் பார்வையும் சிரிப்பும் நாடகம் போட்டு அப்படின்னு பல்ல கடித்தான். என்னப்பா, என்ன சங்கதி? நாளைக்கு காலையில் நான் சீக்கிரமாக கடைக்கு போகணும், என் தூக்கத்தை கெடுக்காத, வந்ததை சொல்லிவிட்டு கிளம்பு அப்படின்னு அதட்டெல்லாம் சொன்னார் ரத்னசாமி. அவர் முகத்தில் இவ்வளோ நாள் இல்லாத கடுமை அதில் இருந்தது. இங்கே ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு நான் வரல, என்னோடய வைரப்பிள்ளையாரை கொடுத்துட்டா நான் மறு நிமிஷமே கிளம்பிடுவேன். உன் பொருள் எல்லாத்தையும் உன்கிட்ட காட்டிட்டு தானே கொடுத்தேன், இது என்ன புது கதை? கோபமாக சொன்னார் ரத்னசாமி. கதை இல்லை, உண்மை. நான் லாட்ஜுக்கு போய் பெட்டியை திறந்தப்போ அதில் பிள்ளையாரை காணோம். தயவு செஞ்சு என் பொருளை கொடுத்துடுங்க, அதை தவிர எனக்கு சொத்து சுகம் எதுவுமே கிடையாது. அவன் கண்ணில் தண்ணீரே வந்துடுச்சு. வேடிக்கை தான் தம்பி, கொடுத்த பொருளெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன், நீ என்ன கதை அளக்கிற? வழியில் ஏதாவது திருடன் ஏதாவது அடிச்சிட்டு போனானோ என்னவோ? ஐயா, நான் போனது ஆட்டோவில் தான், மற்ற சாமான் எல்லாம் இருக்கே, அதை மட்டும்தான் காணோம். உன் லாட்ஜில் பறி கொடுத்துட்டு இங்கே வந்து நீ பசப்புறியா? அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. பெட்டியை திறந்ததுமே பிள்ளையாரை காணோம், உடனே கையோடு பெட்டியை தூக்கிட்டு இங்கே வந்திருக்கேன், வேணுமானா நீங்களே பார்த்துக்கங்க. அவனோட தோல் பையை திறந்து அந்த பிளாஸ்டிக் பேட்டையை எடுத்து அங்கேருந்து சேர் மேலே வச்சான். ஐயா பார்த்துக்கங்க, இதில் என் வைரப்பிள்ளையாரையே காணலை அப்படின்னு தழுத்தான். எனக்கு இப்போ புரியுது, இதெல்லாம் சொல்லி என்கிட்டேருந்து பணம் பறிக்கிற திட்டத்தோடு வந்திருக்கிறேன். இதெல்லாம் என்கிட்ட நடக்காது, மரியாதையாக வெளியே போ, இல்லாட்டி நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் அப்படின்னு கத்துனார். இவர்கிட்ட கெஞ்சுறதில் பயனில்லைன்னு நினச்சேன் நரேந்திரன், ஒழுங்காக என் பொருளை கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். உடனே ரத்னசாமி கையை வேகமாக தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பலே பலே, போலீஸ்க்கு போவியா? போய் பாரு, நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீ தான் இந்த பொருளை திருடி கொண்டு வந்து என்கிட்ட விற்க சொன்னேன், நான் முடியாதுன்னு சொன்னவே என் மேலேயே இவன் பழிய போட்டுட்டான் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். நான் உன் மேலே கேஸ் கொடுக்குறேன், திருட்டு பொருளை கொண்டு வந்து என்கிட்ட விற்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறேன்ட்டு. அயோக்கிய பையலே, என்ன நினச்சிட்டு இருக்க, கலாட்டாவை பண்ணுற அப்படின்னு கத்துனார். ஒரு நிமிஷம் நரேந்திரன் அப்படியே அதிர்ந்து போனான். ரத்னசாமி மோசடிக்கார் மட்டும் இல்லை, சரியான பயங்கரமான அயோக்கியன். கதையை ஒரேடியாக இப்படி திருப்பி போடுறாரு. போலீஸுக்கு போனாலும் நகை வியாபாரின்ற காரணத்தினால அவரோட பேச்சுக்கு தான் மதிப்பு இருக்கும். இவன் ஊருக்கு புதுசு, இவனையே சந்தேகிக்கலாம். இப்போ என்ன செய்வான் இவன்? என்ன யோசிக்கிற? கம்பி என்ன வச்சிடுவாங்கன்னு பயமா? போகட்டும், என் ஃப்ரெண்டோட பையன்ற காரணத்துக்காக உன்னை மன்னிக்கிறேன், வெளியே போ, இல்லாட்டா அப்படின்னு கத்துனாரு. என்ன செய்யறதுன்னு புரியாத நரேந்திரன் முழிச்சுக்கிட்டே கங்காவை திரும்பி பார்த்தான். அவளை பார்த்தோன்னே அவனுக்கு ஆத்திரம் அதிகமாக வந்தது. பாவி, அப்பா கூட சேர்ந்து நாடகம் போட்டு என்னை மோசம் செஞ்சிட்டியே,
அப்பாவும் மகளும் என்னை திட்டம் போட்டே ஏமாளி ஆக்கிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் நல்லாவா இருப்பீங்க? நாசமாக போயிடுவீங்க. மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே தோள் பையை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனான். இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த காலை வெட்டிடுவேன். ரத்னசாமி கத்துற குரல் கேட்டுட்டு இருந்தது. இந்த அநியாயத்தை கேட்க இந்த ஊரில் யாருமே இல்லையா கடவுளேன்ட்டு அவன் மனசு குமுற வெளியே வந்தப்போ அவர் வேகமாக கேட்டை போட்டுற சத்தம் படீர்னு கேட்டது. ரோட்டுக்கு நடந்து வந்தவன் இப்படி ஏமாந்து போயிட்டேனேன்னு சொல்லி 2 கையால் முகத்தை மூடிக்கிட்டு குலுங்கி குலுங்கி அழுதான். எவ்வளோ நேரம் அப்படி உட்காந்து அழுது இருப்பான்னு அவனுக்கே தெரியாது. அம்மா பால் அப்படின்னு எங்கேயோ ஒரு குரல் கேட்குறத கேட்டு தான் கை கடிகாரத்தை அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் பார்த்தான். மணி 4. டீ கடைங்களையும் சில பேர் நின்று டீ குடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நரேந்திர மெதுவாக எழுந்து நின்னான். கன்னத்தில் வழிஞ்ச கண்ணீரும் காஞ்சி போயிருந்தது. இப்படி ஏமாற்றப்பட்டமேன்னு நினைக்கும் போதே அவன் வயிறெல்லாம் எரிஞ்சிது. நரேந்திரனுக்கு காலையில் எழுந்த உடனே டீ இல்லைன்னா காப்பி குடிச்சே ஆகணும். அப்படி அவன் குடிக்கலன்னா அன்னைக்கு வேலையே ஓடாது அவனுக்கு. அப்படி இருந்தும் டீ கடையை பார்த்து அவனுக்கு டீ கூட குடிக்க தோணலை. எதுவுமே தோணாமல் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ பக்கத்தில் வந்து எங்கே போகணும் சார் அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் கேட்டார். நரேந்திரனுக்கு அந்த கஷ்டத்துலேயும் சிரிப்பு தான் வந்தது. முதல் நாள் ராத்திரி அவன் ரத்னசாமி வீட்டுக்கு போகும்போது வண்டி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போது தானாகவே வந்து ஆட்டோக்கார் கேட்குறாரு. இவ்வளோ அவசரமாக அவன் லாட்ஜுக்கு போகணுன்னு அவசியம் ஒன்றும் இல்லையே. வெறுப்போடு தலையை அசைச்சிட்டு அங்கேருந்து மெதுவாக நகர்ந்தான். இவ்வளோ பெரிய ஏமாளியாக இருக்கிற அவனுக்கு வண்டி ஒரு கேடான்னு தாமேலேயே ஒரு வெறுப்பு வந்தது. நடந்தே லாட்ஜ் ரூமுக்கு வந்தவன் கதவை தாப்பால் போட்டு படுக்கையில் விழுந்தவன் தாங்க முடியாமல் விம்மி விம்மி அழுதான். சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா ஆண் பிள்ளை அழலாமான்னு சொல்லியே அவனை கண்டித்து வளர்த்துருந்தான். அவனோட அப்பா இறக்கும்போது அவன் ஒரு பள்ளிக்கூட மாணவனாக இருந்தான். அப்போ அழுதான். அவங்க அம்மா இறக்கும்போது மனசு நொறுங்கி குமுறி குமுறி அழுதான். இப்போது பரம்பரை சொத்தை ஒரு அயோக்கியங்கிட்ட பறிகொடுத்துட்டுமேன்னு நினச்சி அழுதான். லாட்ஜு பையன் இன்னுமா தூங்குறீங்கன்னு குரல் கொடுத்துட்டு உள்ளே வந்தவன் அவனோட முகத்தை பார்த்துட்டு, என்ன சார் உடம்புக்கு மூஞ்சி உப்பி இருக்கு, கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டதே அவன் புண்பட்ட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஒன்றுமில்லை, லேசாக காய்ச்சல் போல் இருக்குது அப்படின்னு முனகினான். பையன் உடனே அவனோட கன்னத்தில் தொட்டு பார்த்தான். ஆமாம் சார், சுடுது. பல் தேய்ச்சிட்டு பேசாமல் படுத்துக்கங்க, நான் சூடாக காப்பி கொண்டு வரேன். காய்ச்சல் அதிகமானால் கவலைப்படாதீங்க, பக்கத்துலேயே டாக்டர் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நல்லவர், அவரை கூட்டிகிட்டு வரேன். வெந்நீர் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நரேந்திரனுக்கு கண் கலங்கிடுச்சு. அம்மா இறந்ததுக்கப்புறம் உண்மையான அன்போடு பேசினவன் இந்த லாட்ஜு பையன் ஒருத்தன் தான். பல்லு தொலைக்கிட்டு வந்தவன் தோல் பையில் இருந்த அந்த பிளாஸ்டிக் பெட்டியை எடுத்தான். அதை பார்க்கும்போதே அவனுக்கு ஆத்திரம் வந்தது. அந்த பெட்டிக்குள்ளே இருந்த அம்மாவோட நகைங்களை எடுத்து தன்னோட கர்ச்சிப்பில் போட்டு முடிச்சு வச்சுக்கிட்டு அந்த பெட்டியை வெறுப்போடு குப்பை கூடைகளில் போட்டான். மணிப்பரிசையும் நகை முடிப்பையும் தலைமாட்டு பெட்டுக்கடியில் கட்டில் பலகை மேலே வச்சு அது மேலே மெத்தையை இழுத்து போட்டு பெட்ஷீட்டை விரித்து தலானியை போட்டு படுத்துக்கிட்டான். அவனையும் தாண்டி அதை அங்கே யாரும் திருடிட்டு போக முடியாதுன்ற நினைப்பு. பையன் சொன்னது உண்மைதான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. அவன் அந்த வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மான்னு துடித்தான். பையன் வந்து கதவை தட்டினப்போ அவனால் எழுந்து போய் திறக்கக்கூட முடியல. கஷ்டப்பட்டு திறந்தப்போ பையன் ஃப்ளாஸ்கில் வெந்நீரும் ஒரு கப்பில் காப்பியும் கொண்டு வந்து கொடுத்தான். சார், காப்பியை முதல்ல குடிங்க, டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு வேகமாக போனான். ஒரு வாய் காப்பி குடித்த உடனே அவனுக்கு கொமட்டிட்டு வந்தது. 2 தடவை போய் வாந்தி எடுத்தவன் அதோட படுக்கையில் போய் படுத்துட்டான். லாட்ஜு பையன் கொஞ்ச நேரத்தில் டாக்டரோட வந்தான். டாக்டர் அவனை செக் பண்ணிவிட்டு, இது ஃப்ளூ காய்ச்சல், மருந்து சாப்பிட்டு 1 வாரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னாரு. 1 வாரமா? அவனுக்கு திக்குன்னு அதிர்ந்து போனான். இன்னும் லாட்ஜுக்கு வாடகை, டாக்டருக்கு ஃபீஸு, மருந்து, சாப்பாட்டு செலவு இதெல்லாம் போக அவன்கிட்ட கையிருப்பு எதுவுமே இருக்காதே. திருநெல்வேலி போகிறதுக்கு வேற காசு வேணும். கையில் பணம் இல்லாமல் லாட்ஜில் தங்கினா அந்த லாட்ஜு முதலாளி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவார்.
பசியோடு வெளியில் அலையிறதுக்கா பாம்பேலேருந்து வந்தா? காய்ச்சலோட வேதனையை விட இந்த பணப்பிரச்சனை அவனுக்கு பெருசாக தெரிஞ்சது. நல்ல வேலை, லாட்ஜு முதலாளியும் உடனே பணம் தரணும்னு எதுவும் சொல்லலை. டாக்டரும் உடனே ஃபீஸ் கேட்கல. காலையிலையும் சாயந்தரமும் லாட்ஜு பையன் வாங்கி தந்த காப்பி ரொட்டிக்கும் மருந்துக்கும் மட்டும்தான் பணம் செலவாச்சு. ஒரு வாரம் அவன் கிழிச்சு போட்ட நாராக தான் இருந்தான். மருந்து சாப்பிட்டு தன்னை அறியாமல் தூங்கும்போது புரண்டு படுத்ததில் அவன் தலைமாட்டில் இருந்த மணி பர்ஸு கீழே விழுந்துடுச்சு. மறுநாள் காலையில் வந்த லாட்ஜு பையன் அந்த பர்ஸை எடுத்து கொடுத்தான். அவன் நினச்சிருந்தா அதை அவன் திருடிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்கிற அவன் நாணயமானவனாக இருந்தான். ஆனால் வீடு வசதின்னு வியாபாரம் பார்த்துட்டு இருந்த ரத்னசாமி வடிகட்டின அயோக்கியனாக இருந்தான். காய்ச்சல் கொஞ்சம் இறங்கின உடனே நரேந்திரனுக்கு அங்கே இருக்கவே முடியல. காலையில் முகத்தை ஷேவ் பண்ணிக்கிட்டு பையன் கொண்டு வந்த வெந்நீரில் குளித்தான். டாக்டர் ஃபீஸு, லாட்ஜு வாடகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த லாட்ஜு பையனுக்கு அன்பளிப்பாக ஒரு 15 ரூபா கையில் கொடுத்துட்டு வெளியே கிளம்புனான். அவனோட பர்ஸில் இப்போது 25 ரூபா மட்டும்தான் இருந்தது. ட்ரெயினில் போகிறதுக்கும் மற்ற செலவுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. ஒரு ஆட்டோ பிடிச்சி நகை கடைங்க இருக்கிற அந்த தெருவில் இறங்கினவன் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போனான். ரத்னசாமி கிட்ட ஏமாந்து கஷ்டப்பட்டது போதும். இருக்கிற நகைங்களையும் எவனாவது பிக் பாக்கெட்டுக்கிட்ட கொடுத்துட்டு பரதேசியாக இந்த சென்னையில் அவனால் அலைய முடியாது. இப்படி ஏதேதோ யோசித்தவன் ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சான். தன்னோட கர்ச்சிப்பில் முடிச்சு வச்சிருந்த அம்மாவோட நகைங்களில் வலையில் மட்டும் எடுத்து கடைக்கார்கிட்ட நீட்டின போது அவன் கையெல்லாம் நடுங்கிச்சு. அம்மா, நீ இறந்த பிறகும் உன் மகனை கைவிடாமல் காப்பாற்றுற. உன் அன்புக்கு அளவே இல்லைம்மா. அந்த வைரப்பிள்ளையார் கூட அதுக்கு ஈடு இல்லைம்மா. கன்னத்தில் வழியே இருந்த கண்ணீரை அப்படியே அடக்கிக்கிட்டான். இனி அவன் கோழையை போல கண்ணீர் விட போகிறதில்ல. அவன் ஒரு ஆண்மகன், சிங்கத்துக்கு நிகரானவன். இனி எந்த நிலையிலையும் கண் கலங்காமல் துணிவோடு இருக்கிறதுன்னு தனக்குள்ளே உறுதி எடுத்துக்கிட்டான். நகை கடைக்காரு அதை கல்லில் தேய்ச்சிட்டு இது மாற்று குறைவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு துண்டு பேப்பரில் கணக்கு போட்டு எழுதி கொடுத்தாரு. அவன் எதுவுமே பேரம் பேசலை. அவர் கொடுத்த தொகையை பர்ஸில் வாங்கி வச்சுக்கிட்டு அம்மாவையே விலைக்கு வித்துட்ட மாதிரி ஒரு அவமான உணர்வில் குறுகி போனான். லாட்ஜுக்கு வந்தவன் பகல் சாப்பாட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனான். அன்னைக்கு ராத்திரியே ட்ரெயினில் திருநெல்வேலிக்கு கிளம்பிட்டான். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தோம் கண்ணில் நட்சத்திரம் கூட இல்லாத இருளான வானம் தான் தெரிஞ்சது. அவனோட வருங்காலமும் இதே போல் இருளாக தான் இருக்குது. இதில் எப்போ வெளிச்சத்தை பார்க்க போகிறான்? பெருமூச்சு விட்டான் நரேந்திரன் அன்னைக்கு முழுசும் தூங்காமல் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டே வந்தான். காலையில் விடிய தொடங்கும் போது எழுந்து உக்காந்தான். தோல் பைய இருக்க பிடிச்சிருந்த அவன் கை கொஞ்சம் கூட பிடி தளரல. இனி அவனோட எதிர்காலம் முழுசும் அந்த தோல் பையில் இருக்க பொருளில் மட்டும்தானே அடங்கியிருக்கு. அவன் மறுபடியும் ஏமாளியே ஆக முடியாது. சில்லுன்னு முகத்தில் வீசின காற்று அவன் உடம்புக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. அந்த விடியற்கால வெளிச்சம் அவனுக்கு கொஞ்சம் தெம்பை கொடுத்தது. முதல் நாள் ராத்திரி அவன் எவ்வளோ கனத்த மனசோடு இருந்தானோ அது இப்போ கொஞ்சம் லேசாகி போனது மாதிரி அவனுந்தான். எவ்வளோ பெரிய காயத்தையும் காலம் ஆற்றும்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய உண்மை. இனி எதிர்காலத்தை துணிச்சலோடு எதிர்நோக்கணும்னு அவன் முடிவு செஞ்சான். திருநெல்வேலியில் இறங்கும்போது மணி காலையில் 10 ஆயிடுச்சு. இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தவன் ஒரு இடத்துல டீ மட்டும் குடித்தான். அது தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. கலியநல்லூர் ஒரு காலத்தில் சின்ன கிராமம், ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு அம்மா சொன்னதை ஞாபகம். இவ்வளோ நாள் கழித்து சித்தப்பாவை பார்க்க போகிறோம். வெறும் கையோடையா போகிறது? கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு போகலான்னு ஒரு கடையில் அல்வா வாங்கிக்கிட்டான். பஸ்ஸு கிளம்புறதுக்கு தயாராக இருந்தது. அதில் ஏறி உக்காந்துக்கிட்டான். ஜன்னல் வழியாக பார்த்துட்டு வந்தவனுக்கு அந்த பச்சை பசேல்னு இருந்த வயலும் பனங்குடிலும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. இதே மாதிரி சித்தப்பாவோட குணமும் நமக்கு ஏற்ற மாதிரி இருந்தா அப்படின்னு அவன் நினைக்கும் போதே கலியநல்லூர்லாம் இறங்குங்கன்னு கண்டக்டர் குரல் கொடுத்தாரு. பெட்டி தூக்கிட்டே கீழே இறங்கினவன் கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு கடையில் விசாரித்தான். அவங்க சொன்ன அட்ரஸில் வேகமாக அந்த தெருவுக்குள்ளே நுழைஞ்சான். அந்த தெரு சிட்டியில் இருந்த தெருவை விட நல்ல பெருசாகவும் சுத்தமாகவும் இருந்தது. 2 பக்கமும் ஓட்டுக்கூரை வீடுங்க நிறைய இருந்தது. அவனோட சித்தப்பா வீடு அந்த தெருக்கோடியில் தள்ளி இருந்தது. சித்தப்பா வீட்டை அடைஞ்சவன்
படிக்கட்டு ஏறி தாழ்வாரத்துக்கிட்ட வந்தான். யார் அது வீட்டில் அப்படின்னு குரல் கொடுத்தான். நீங்கள் யாருன்னு கேட்டுக்கிட்டு ஒரு வயசான அம்மனி உள்ளேருந்து எட்டி பார்த்தாங்க. யார் அது அப்படின்னு ஒரு ஆம்பளை குரலை இருமிக்கிட்டே கேட்டது. செருப்பை ஓரமாக கழட்டி வச்சுட்டு தோல் பையும் பெட்டியும் மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளே நுழைஞ்சான். நான் தான் நரேந்திரன் வந்திருக்கேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரோட மரக்கட்டில் பக்கத்தில் போய் நின்னான். உடம்பு சரியில்லாமல் கட்டிலில் சுருண்டு படுத்திருந்த சித்தப்பா அவனை பார்த்தோன்னே வெடுக்குன்னு எழுந்து உக்காந்தாரு. எங்கே வராமல் போயிடுயோன்னு பயந்துட்டு இருந்தேன், வாப்பா சொல்லிக்கிட்டே கையை நீட்டி அவனோட கையை பிடிச்சவர் அன்போட குரல் நடுங்க சொன்னார். அண்ணியோட சாவுக்கும் என்னால் வர முடியல. என்னை பாரு எப்படி கிடக்கிறேன். இந்த வயசும் வியாதியும் என்னை நாளுக்கு நாள் ரொம்ப ஊருக்குலைக்குது. உட்காரு அப்படின்னு சொன்னவர் கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. கடைங்களை கூட கவனிக்க முடியல. 2 நாளாக முட்டி வலியோடு அவஸ்தைப்படுறேன். கவலைப்படாதீங்க சித்தப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னவன் தோல் பையிலேருந்து அந்த அல்வாவை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தான். அவர் கண்ணை தொடச்சிக்கிட்டே பச்சை குழந்தைய போல் சிரித்தார். டாக்டரு சக்கரை வியாதிக்கு இனிப்பே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஒரு துண்டு அல்வா சாப்பிட 1 வாரமாக ஆசைப்பட்றேன். நீ வாங்கிட்டு வந்தது நல்லதாக போச்சு. போகிற உசுரை பிடிச்சா வைக்க முடியும். சொன்னபடியே அதை எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டார். நீ 2 பேர் சாயிலையும் இருக்கிற. என் அண்ணனை மாதிரியே இருக்க, அண்ணி மாதிரியே இருக்கிற. நீ வந்து நின்ன உடனே எனக்கு என் அண்ணனையே பார்த்த மாதிரி இருந்தது. அப்படியே அண்ணி மாதிரியே உனக்கு சிரித்த முகம். கடைசி காலத்துலையாவது நம்ம உறவு விட்டு போகாமல் ஒன்று சேர்ந்துட்டோம். சரி, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ போய் குளிச்சுட்டு வா, பசியார ஏதாவது சாப்பிடு. அபிராமி, நம்ம பிள்ளையாண்டான கொஞ்சம் நல்லா கவனிமா சத்தமாக சொன்னார். குளிச்சுட்டு வந்தவங்கிட்ட, அங்கே மாடத்தில் ஒரு கிண்ணத்தில் திருநூறு இருக்கும்ப்பா, அதை பூசிட்டு வந்து உக்காரு, இலை போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வயசானவங்க. அவங்க பேர் அபிராமி. விரத நாளில் தான் இந்த மாதிரி திருநூறு பூசிட்டு சாப்பிட உக்கார சொல்லுவாங்க அவனோட அம்மா. அந்த ஞாபகம் வந்தது அவனுக்கு. கூடத்தில் இருக்க தரையில் வாழை இலை போட்டு அதில் தோசையும் சட்னியும் அபிராமியை பரிமாறினாங்க. கீழே உட்காந்து சாப்பிட்றது அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. குடிக்கிறதுக்கு வச்சிருந்த கிணத்து தண்ணி கொஞ்சம் கடுத்துது. சித்தப்பா தயவில் வாழை வந்திருக்கான். அந்த வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பழக்க வழக்கத்தெல்லாம் மாற்றிக்கணும். சிட்டியில் வாழ்ந்தவன்றனால நாகரிகத்தில் தடுமாறக்கூடாது. சித்தப்பா ரூமுக்குள்ளே நுழைஞ்சவன் அவர் காட்டின சேரில் உக்காந்தான். சித்தப்பா தலானி கடியில் இருந்து 2 சாவி கொத்துங்களை எடுத்து அவங்கிட்ட நீட்டினார். கடையோட சாவிங்கப்பா இது வீட்டு சாவி கொத்து. 2ஐயும் நீயே வச்சுக்கோ. கடை தெருவில் நமக்கு ஒரு மளிகை கடையும் எலக்ட்ரிக்கல் கடையும் இருக்குது. ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்தவன் தான். இப்போ அவ்வளோ வசதி இல்லை. இருக்கிறதுக்கு இடமும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்குது. இந்த கடையோட பில்டிங்கும் நம்ம சொந்த பில்டிங் தான். வயசாயிடுச்சு, வியாதியும் வேறு இருந்தனால என்னால் வியாபாரத்தை பெருசாக கவனிக்க முடியல. இனி நீ தான் கவனிச்சுக்கணும். 2 நாளாக கடைங்களை மூடி வச்சுருக்கேன். நான் என்ன செய்வேன் சொல்லு சொல்லிக்கிட்டே அவர் இருமுனார். உடம்ப ரொம்ப அலட்டிக்காதீங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் அதே மாதிரி செய்கிறேன். வீட்டு கொத்து சாவியே இப்போ உங்ககிட்டே இருக்கட்டும், கடை சாவியை மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சாவியை அவர்கிட்ட திருப்பி கொடுத்தான். எனக்கு புரியுது, இந்த சாவியை வச்சுக்கிற தகுதி இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமகிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறேன். உடம்பு தேறி வரட்டும், ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு கட்டி வச்சிட்றேன். வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிறதோட விலைக்கு உனக்கும் எனக்கும் சோறு போடுவா மகராசி அப்படின்னு சொல்லி சிரித்தார். நரேந்திரனுக்கு நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கிட்டது. கல்யாணம்னு சொன்ன உடனே நரேந்திரன் கற்பனையில் வந்தது கன்னத்து குழி விழ சிரித்த கங்கா தான் வந்தாள். சே, இன்னும் இந்த சாகசக்காரி நினைப்பா, அவளை அடியோடு மறந்துடலவா போனோம். கற்பனையில் கூட அவளை திரும்பி பார்க்கறது பாவமாச்சே. மாயக்காரி, மோகினி பிசாசு. ஏதேதோ நினச்சபடி அவன் கர்ச்சிப்பை எடுத்து முகத்தை துடைச்சான். அப்படியே அவளோட நினைப்பையும் நெஞ்சிலேருந்து துடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான். மறுநாள்ல இருந்து கடையை பார்த்துக்கிட்டா போதும்னு சித்தப்பா சொல்லிட்டாரு. அன்னைக்கு முழுதும் தான் பக்கத்தில் உட்கார வச்சு வியாபாரத்தில் அவன் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் அவர் விரிவாக சொல்லி கொடுத்தாரு. நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் சித்தப்பா கூட பேசியிருந்துட்டு
அவன் தூங்க போனான். அபிராமி அம்மா அவனுக்காக ஒரு ரூமை சுத்தப்படுத்தி அதில் நல்லா பெட்டெல்லாம் போட்டு வெள்ளை விரிப்பை விரித்து அவனுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. தோட்டத்தை பார்த்த மாதிரி இருந்த ஜன்னல்ல இருந்து காற்று சில்லுன்னு வீசிச்சு. ஃபேனை போட்டுட்டு விளக்க ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கையில் படுத்தான். பசிக்கு நல்ல சாப்பாடு, உடல் அலுப்புக்கு இதமான படுக்கை, உற்சாகம் தர்ற மாதிரி நல்ல இடம், இத்தனையும் தந்து உதவிய சித்தப்பாவோட அன்பை நினச்சி அவன் நன்றி பேருக்கோட கண்ணு கலங்கினான். என்னென்னவோ எதிர்பார்த்து சென்னைக்கு வந்தவனுக்கு ஏமாற்றம் தான் இருந்தது. ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காத இடத்துல அவனுக்கு நல்ல ஆதரவு கிடச்சிருக்கு. தோட்டத்திலேருந்து வீசின மல்லிகைப்பூவோட வாசனை அவனுக்கு கங்காவை ஞாபகப்படுத்தியது. ச்சே அப்படின்னு தண்ணியே கடிஞ்சிக்கிட்டான் அவன். தானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம், பார்ஸ் அதிகாரியே பாரு, உன் அப்பா கூட சேர்ந்து என் வாழ்க்கையே நசுக்க பார்த்த, ஆனால் உன் திட்டம் எதுவும் நிறைவேறல அப்படின்னு வார்த்தையாலேயே அவளை குத்தி கொதறி அப்படின்னு ஏதேதோ நினச்சவன் தன்னை அறியாமல் தூங்கிட்டான். மறுநாள் காலையில் சீக்கிரமே எழுந்த நரேந்திரன் கிணத்து தண்ணியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு சித்தப்பா ரூமுக்கு போனான். நோயாளியாக படுத்து கிடந்தாலும் சித்தப்பா காலையிலேயே பல்ல துளக்கி முகத்தெல்லாம் துடைச்சிட்டு வேறு ட்ரெஸ் போட்டு உக்காந்துட்டு இருந்தார். நம்ம கடை ஆள் இங்கே வருவான், டிஃபன்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் கூட போய் கடையை திறந்து வை, 9 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் அப்படின்னு சித்தப்பா சொல்லிட்டு இருமினார். கொஞ்ச நேரம் கழித்து முத்துசாமின்னு அந்த கடை ஆள் வந்தார். பார்த்த மாத்திரத்துலேயே நரேந்திரனுக்கு அவனை பிடிச்சி போச்சு. சித்தப்பா சொன்னபடி கடையெல்லாம் திறந்து வச்சு மேற்பார்வை பார்க்க ஆரம்பித்தான். மளிகை கடையில் சரக்கெல்லாம் நிறைய தேவைப்பட்டது. எலக்ட்ரிக்கல் கடையில் பொருளெல்லாம் சரியாக அடுக்காமல் தாறுமாறாக இருந்தது. டவுனுக்கு போனவன் 2 கடைக்கும் என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தான். எல்லாத்தையும் ஒழுங்காக பார்க்குற மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சான். எப்போ வேணாலும் வந்து அவன் செக் பண்ணுவான்னு நினச்ச வேலையாளுங்க ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்த கடையை ஒரே மாதத்தில் அவன் லாபம் வர்ற மாதிரி நடத்தினான். ஓய்வாக இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் வீணாக்காமல் காய்கறி தோட்டத்தெல்லாம் மேற்பார்வையிட்டான். தெரியாததெல்லாம் சித்தப்பாகிட்ட கேட்டு அதையும் எப்படி பராமரிக்கிறதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதோடு அவன் பொறுப்பு நிறுத்திக்கல. வழக்கமாக சித்தப்பாவை பார்க்குற டாக்டரை பார்த்து அவர் உடம்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அவருக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரையெல்லாம் அவன் கையாலேயே நேரத்துக்கு அவருக்கு கொடுத்தான். காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அவனுக்கு கடையை பார்த்துக்கிறதும் தோட்டமும் சித்தப்பா ஒன்று போகவே எதை பற்றியும் நினைக்கவே நேரம் இல்லை. சித்தப்பாவோட உடல்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்தது. அவன் கூட கடை தெருவுக்கு வந்து அதை கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தார். அவன் முன்ன மாதிரி கிணத்தடியில் குளிக்காமல் சித்தப்பா கூட தாமிரபரணிக்கு போயிடுவான். கொடை அடியில் குளித்தவனுக்கு இந்த ஆற்று தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பாவும் மகனும் ஆற்றுல குளிச்சுட்டு ஈர வேட்டியோடு கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடு திரும்புவாங்க. லஞ்சு டைமில் கடையை அடைச்சிட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு கோழி தூக்கம் போட்டுட்டு அவன் கூட உட்காந்து ஆடுப்புள்ளி ஆட்டம் விளையாடுவார். இப்படியே 1 வருஷ காலம் ரொம்ப சந்தோஷமாக வேகமாக மறைஞ்சது. கிராமத்து வாழ்க்கையில் இவனும் அப்படியே இணைஞ்சிக்கிட்டான். நரேந்திரனுக்கு நல்ல சாப்பாடு, அதனால் முன்னை விட இப்போ கொஞ்சம் நல்ல சதப்பிடிப்போட நிறமும் கூடி தகன்னு இருந்தான். தங்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் தந்த சித்தப்பா அவனோட வேலைக்காக ஒரு சம்பளமும் போட்டு தந்தார். அவன் தன்னோட செலவு போக மீதி பணத்தை அங்கே இருக்கிற பேங்க்கில் போட்டு வச்சுருந்தான். பணம் ஒரு தொகை சேர்ந்த உடனே அவன் மனசுலேயும் நம்பிக்கையும் தெம்பும் வந்துடுச்சு. வியாபார நுணுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தன்னாலே வாழ முடியும்னு நம்பிக்கை வந்தது அவனுக்கு. நாணயமாக நடந்துக்கிற அவனோட போக்கு சித்தப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தனியாக நோயோடு போராடிட்டு இருந்தவருக்கு நல்ல சமயத்தில் வந்து அவன் செஞ்ச உதவியை அவர் நன்றி பாராட்டினார். மனசுக்குள்ளே அவனை ரொம்பவும் மதித்தார். அவருக்கு அவன் மேலே இருந்த பாசம் பெத்த பையன் மேலே இருக்கிற பாசமாக உருவாகிட்டு இருந்தது. நரேந்திரனும் அவர் மேலே அப்பா போல் பாசம் வச்சுருந்தான். ஒரு நாள் சித்தப்பா கதிரேசனுக்கு ஒரு லெட்டர் வந்திருந்தது. அதில் அவரோட ஃப்ரெண்டு சென்னைக்கு போனவர் படுத்த படுக்கை ஆயிட்டாருன்னும் ஒரு தடவை இவரை பார்க்க விரும்புகிறதாவும் அதில் எழுதியிருந்தார். முன்ன மாதிரி நோயோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக போயிருக்க மாட்டார். இப்போ கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டனால கூட துணைக்கு நரேந்திரனும் இருக்கானேன்ற தெம்பு.
இந்த வார கடைசியில் ஒரு நாள் கடைங்களை ஆளுங்களை பார்த்துக்க சொல்லிவிட்டு நம்ம 2 பேரும் சென்னைக்கு போயிட்டு வரணும், ஏற்பாடு பண்ணு அப்படின்னாரு. இதை கேட்ட நரேந்திரனுக்கு நீர் பூத்த நெருப்பாக அவன் அடிமனசில் இருந்த கங்காவோட நினைப்பு வந்தது. நானும் வரணுமா சித்தப்பா? உன் துணை இல்லாமல் நான் மட்டும் எப்படி போக முடியும்? ஒரு தடவையாவது என் நண்பனை போய் பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். உனக்கு இப்போ புரியாது, என் வயசு வரும்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார். அந்த வார கடைசியிலேயே 2 பேரும் சென்னைக்கு கிளம்புனாங்க. அவன் முன்ன மாதிரி அழுக்கு பிடிச்ச லாட்ஜில் தங்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. சித்தப்பா தாராளமாக செலவழித்து நல்ல ஹோட்டல்லையே ஏற்பாடு பண்ணியிருந்தார். ட்ரெயினில் வந்து அலுப்பு தீர குளிச்சுட்டு காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஆட்டோவில் அண்ணா நகருக்கு போனாங்க. வழியிலேயே சித்தப்பா கொஞ்சம் பழங்களும் மிட்டாயும் வாங்கிக்கிட்டாரு. படுத்த படுக்கையாக இருக்க அவரோட நண்பரை பார்த்தோன்னே அவர் மனசு உருகிடுச்சு. அவரோட மகனோட வற்புறுத்தலுக்காக 2 பேரும் அங்கேயே சாப்பிட்டாங்க. பகல் சாப்பாட்டுக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு வந்த சித்தப்பா வேறு எங்கேயும் போக விரும்பலை, ரூம்லேயே தங்கிட்டார். ஆனால் நரேந்திரனுக்கு இருப்பு கொள்ளலை. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனான். ஆட்டோவில் ஏறி உக்காந்தவன் திருவல்லிக்கேணி முத்துவீரன் தெரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனான். சாயங்காலம் நேரம் போய் கொஞ்சம் இருட்ட தொடங்கியிருந்தது. காலிங் பெல்லை அழுத்திட்டு கொஞ்ச நேரம் காத்திருக்கிறதுக்குள்ளே அவனுக்கு யுக யுகமாக தோணுச்சு. தவிப்போடு அவன் நின்றுட்டு இருக்கும்போதே யார் அது அப்படின்னு அந்த குரலை கேட்டு அவனுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சது. கதவை திறந்துட்டு வாசல்கிட்ட வந்தவ அப்படியே பிரமிச்சு போயிட்டான். நீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சிரித்தவா அதே கங்கா தான். எந்த வித மாற்றமும் இல்லாமல் அதே சிரிப்போடு நின்றுட்டு இருந்தா. என்னென்னவோ பேச நினச்சவன் அவளை பார்த்த உடனே பேச முடியாமல் தெப்பரமாக பிடிச்ச மாதிரி ஒன்றுமில்லை, சும்மா பார்க்க வந்தேன் அப்படின்னு முணுமுணுத்தபடி அங்கேருந்து திரும்பினான். அப்பா இன்னைக்கு சீக்கிரமாக வந்துடுவார் தயக்கத்தோடு சொன்னான். உன் அப்பாவையே பார்க்க வந்தேன் அப்படின்னு அவனோட பார்வை சொன்னது. சென்னையிலேயே இத்தனை நாளாக இருக்கீங்க? அவள் கேட்டதுக்கு இல்லைன்னு தலையாட்டினவன் அதுக்கு மேலே அங்கே நின்னா அவள் மேலே இருக்க வெறுப்பு விஷமாக மாறி நெஞ்சு வரைக்கும் வந்துடும்னு பயம். சட்டுன்னு திரும்பி மௌனமாக நடக்க ஆரம்பித்தான். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? எதுக்கு இவ்வளோ பார்க்கணுன்ற ஆசை? தன்னையே நொந்துக்கிட்டான். காதல்ன்றது ஒரு பைத்தியக்கார வேலை தானோ? ஆமாம், அவனுக்கு இன்னும் அவன் மேலே காதல். பல்ல கடித்தபடி கோபத்தோடு நடந்தான். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதை கொஞ்சம் பெரிய கதை, ஆனால் கதை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப ரசித்து படித்த கதை. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.